ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அக்கா பாப்பாவோட ஸ்கூல்ல ஆனுவல் டே செலிப்ரேஷன். அதுதான் நாங்க எல்லாருமே ஃபேமிலியே கிளம்பிட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நானு, என்னோட அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணா, அண்ணி, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்க 4 குட்டீஸ் எல்லாருமே இந்த காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் உக்காந்துட்டு. நல்ல வேலை ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரே காரில் கிளம்பிட்டோம். பாப்பா பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அவங்க பிஃபோராக ஒரு 1 o'clock கிளம்பி போயிட்டாங்க. எங்ககிட்டயும் மம்மி சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி போயிட்டாங்க. நாங்க எல்லாமே ரொம்ப அவசரமா ரெடியாகி எங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுமோ, பாப்பாவோட டான்ஸ் ஆடி முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கோம். சரி வாங்க போய் பார்க்கலாம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, ப்ரோக்ராம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இதான் பாப்பாவோட ஸ்கூல். உள்ள என்ட்ரு ஆனவுடனே ஒரு பக்கம் பாண்டா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெரின்னு சொல்லிட்டு நல்ல சில்ட்ரன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக இந்த பொம்மை நிக்க வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பசங்களும் இந்த பொம்மையை பார்த்த உடனே நல்லா என்ஜாய் பண்றாங்க. எங்க வீட்டுல இருக்க குட்டீஸும் மம்மி இது கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் விளையாடி அப்படியே செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு நாங்க ப்ரோக்ராம் பார்க்க பின்னாடி கிளம்பிட்டோம். ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பேக் சைட் தான் ஸ்டேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு மேல நின்று இங்க பிளே பண்ண டைம் ஆயிடும், ப்ரோக்ராம் வர எங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே அப்படியே பின்னாடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தாண்டா இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அப்படின்ற ஃபீலிங்க வர வைக்கிற அளவுக்கு மேம் ஒரு பக்கம் வாங்கன்றாங்க, பசங்க ஒரு பக்கம் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு பாக்குறதுக்கே ஜாலி மைண்ட் செட்டோட உள்ள என்ட்ரி. ஆனா நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு. ஃபுட்டாடா ஃபர்ஸ்ட் முக்கியம், ஃபர்ஸ்ட் ஷீட்டு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நானு என்னோட சிஸ்டர் எல்லாம் அவசரமா போய் ஃபர்ஸ்ட் ஷீட்டை போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்படியே ஃபேமிலியா போய் ஃப்ரண்ட் ஷீட்ல துண்டை போட்டு உக்காந்தாச்சு. நெக்ஸ்ட் பாப்பா வேற அவசரமா கிளம்பி வர சொன்னதுனால நாங்களும் சீக்கிரமா கிளம்பி வந்ததுனால எதுவுமே சாப்பிடாம வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபுட் கோர்ட்ல என்னென்ன ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்து வாங்கி சாப்பிட்றது தான் நம்மளோட நெக்ஸ்ட் வேலையே. எப்படியும் இவங்க ப்ரோக்ராம சொன்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சரி எங்க வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் பாப்கார்ன் கேட்டதுனால நம்மளுக்கும் அப்படியே லைட்டா பசி எடுத்ததுனால சரி ஓகே புட்கோட்ல போய் பாப்கார்ன் வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ப்ரௌனியும் அப்படியே வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் கிளம்பிட்டோம். அப்படியே ஃபுட் கோர்ட் நானும் என் சிஸ்டரும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டமா போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா பானிபூரி, பிரெட் ஆம்லேட், அதுக்கப்புறம் இடியாப்பம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரௌனி, ஐஸ்கிரீம், பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த சைட் போய் பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட், ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு பசங்க கேட்டதுனால நம்ம பாப்கார்னும் ப்ரௌனியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பாப்கார்ன் அதுக்கப்புறம் ப்ரௌனி வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாப்கார்ன் அதுக்கப்புறம் ப்ரௌனி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது 2 மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிளைமேட் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இந்த சம்மருக்கு மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் பாக்குறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப அனலா இல்லாம ஓப்பன் பிளேஸ் அப்படின்றதுனால நல்லா ஜில்லுன்னு காத்து வந்துட்டே இருந்துச்சு. சரி எங்க மழை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே உட்காந்து பார்த்தா மழை தூர போட ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் லைட்டா தான் தூர போட்டுச்சு, அதுக்கப்புறம் போக பார்த்தா மழை ஜோரா வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் இங்க உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நடக்குமா என்னன்னே ஒரு டவுட்டா தான் இருக்கு. எங்களுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை. என்னடா இது, பாப்பா வேற 1 month பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காத, இந்த மழை நிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பயத்தோடவே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா குழந்தை வேற ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால என்னோட பாப்பாவும் சரி அண்ணியோட பாப்பாவும் சரி ரொம்பவும் சின்ன பாப்பா, சரி 1 year பேபி. அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே கிளாஸ் ரூம்ல போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். கிளாஸ் ரூம் போலாம், மழை நின்ன பிறகு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மழை நின்ன பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே கிளாஸ் ரூம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை நின்னுச்சா, பாப்பா டான்ஸ் ஆனாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.